ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா காந்த பண்புகள் பார்க்கலாம். ஸோ இடைநிலை தனிமங்கள், ஓகேவா? இடைநிலை தனிமங்கள் ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் தொகுதியிலிருந்து 12ஆம் தொகுதி வரை இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 3ஆம் தொகுதியிலிருந்து 12ஆம் தொகுதி வரை இருக்கக்கூடிய தனிமங்களை நாம் இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறோம். இந்த தனிமங்களின் பெரும்பாலான சேர்மங்கள் என்ன தன்மை உடையது அப்படின்னா பாராகாந்தத்தன்மை உடையது, ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், காந்த பண்புகள் அணுக்களினுடைய எதோட தொடர்புடையதுன்னா அணுக்களுடைய எலக்ட்ரான் அமைப்போடு தொடர்புடையது. சரி, இப்போ நமக்கு தெரியும் உட்கருவு இருக்குதுன்னா அந்த உட்கருவை சுற்றியும் கூடுகள் இருக்கும். இந்த எலக்ட்ரான்களில் உட்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும்னு தெரியும். இந்த சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் ஸோ எலக்ட்ரான்கள் அணுக்கருவே ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வரும். அந்த வட்டப்பாதையில் சுற்றி வரக்கூடிய அந்த வட்டப்பாதையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடிய அந்த ஆர்பிட்டால் என்னென்னு சொல்கிறோம்? எலக்ட்ரான்கள் சுற்றி வரக்கூடிய அந்த வட்டப்பாதையை ஆர்பிட்டால்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா அணுக்கருவை சுற்றியும் எலக்ட்ரான்கள் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருகுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வர்றது உட்கருவை சுற்றுவதோடு மட்டுமல்லாமல் எலக்ட்ரான்களும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறதாம், ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றுறது மட்டுமல்லாமல் தனக்குத்தானேவும் என்னாகுதுன்னா அந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வருதாம், ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே ரீகால் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இந்த இயக்கத்தின் காரணமாக என்னாகுதுன்னா ஒரு சிறிய காந்தப்புலம் உருவாகும். எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றுறது மட்டுமல்லாமல் தனக்குத்தானே சுற்றிக்கிறதுனால அங்கே ஒரு சிறிய காந்தப்புலம் உருவாகும், சரியா? அந்த காந்த புலத்தினை நாம் எதை கொண்டு கணக்கிடலாம் அப்படின்னா காந்த திருப்புத்திறன் மதிப்பை வச்சு கணக்கிடலாம், ஓகே? அந்த காந்த புலத்தை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? காந்த திருப்புத்திறன், சரிங்களா? ஸோ காந்த பண்புகளின் அடிப்படையில் பொருட்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். காந்த பண்புகளின் அடிப்படையில் பொருட்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பாராகாந்தத்தன்மை உடையவை, ஃபெரோ காந்தத்தன்மை உடையவை அப்படின்னு ஃபஸ்ட்டு 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். காந்த பண்புகளின் அடிப்படையில் சேர்மங்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பாராகாந்தத்தன்மை உடைய சேர்மங்கள், டயாகாந்தத்தன்மை உடைய சேர்மங்கள்னு 2 வகைகளாக பிரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபெரோ காந்தத்தன்மை, எதிர் ஃபெரோ காந்த பொருட்களும் காணப்படுதாம், ஓகேவா? மொத்தம் காந்தத்தன்மையை பொறுத்து பொருட்களை பாராகாந்த பொருள், காந்தத்தன்மை உள்ள பொருள், டயாகாந்தத்தன்மை உள்ள பொருள்னு 2 வகையாக பிரித்தோம். இதை தவிர ஃபெரோ மற்றும் எதிர் ஃபெரோ காந்த பொருட்கள்னு 2 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு டயாகாந்த பொருட்களில் முதன்மையான காந்த இருமுனைகள் எதையும் பெற்றிருப்பதில்லை. ஸோ முதன்மை காந்த இருமுனைகள் எதுவுமே டயாகாந்த பொருளில் இருக்காது. அதாவது ஒரு பொருளில் உள்ள அனைத்து எலக்ட்ரான்களும் இரட்டைகளாகவே காணப்பட்டால் அது டயாகாந்த பொருள்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தனிமத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் எல்லாம் நிரப்பும்போது, ஓகேவா? இப்படி எலக்ட்ரான்களை நிரப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது டி ஆர்பிட்டால். எலக்ட்ரான்களை நிரப்பும்போது எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ டி ஆர்பிட்டால் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னாகும் அப்படின்னா டி ஆர்பிட்டாலில் 5 எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்ட பாதி. ஸோ அதில் மீதம் இருக்கக்கூடியது பேர் ஆகுது. இப்போ 10 எலக்ட்ரான் நிரம்பிருச்சு. ஸோ 10 எலக்ட்ரான் நிரம்பிருச்சுன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆர்பிட்டால் அப்படின்னா அதிகபட்சம் 2 எலக்ட்ரான்கள் இடம்பெறலாம். ஸோ சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படி பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டால் அப்படின்னா மொத்தம் 5 ஆர்பிட்டால். 5 ஆர்பிட்டாலையும் 2 எலக்ட்ரான்கள் ஃபஸ்ட்டு ஒற்றை நிறுவுதல் செய்ததுக்கப்புறம் இரட்டை நிறுவுதல் பண்ணோம்னா மொத்தம் 10 எலக்ட்ரான்கள் இருக்கும். 10 எலக்ட்ரான்கள் இருந்துச்சுன்னா எல்லாமே இணையாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ டி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரான்களும் இரட்டைகளாகவே காணப்பட்டால், இப்போது இதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது அந்த எலக்ட்ரான் அமைப்பில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் எல்லாமே எப்படி இருக்குது? முழுவதும் நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முழுவதும் நிரம்பிய எலக்ட்ரான் அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாம் என்ன தன்மை உடையவை அப்படின்னா டயாகாந்தத்தன்மை உடையவை, ஓகேவா? ஸோ ஒரு பொருளில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரான்களும் இரட்டைகளாகவே இருந்தால் அந்த பொருட்களை நாம் என்னென்னு சொல்லலாம்னா டயாகாந்த பொருள்னு சொல்லலாம். இந்த பொருட்களை
டயாகாந்த பொருள்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பொருட்கள் புறகாந்த புலத்தில் வைக்கும்போது என்னாகும்னா காந்த புலத்தால் விளக்கப்படும். இதை எடுத்துக்கிட்டு போய் புறகாந்த புலத்தில் வச்சோம்னா என்னாகும் அப்படின்னா காந்த புலத்தால் விளக்கப்படும்னு சொல்கிறாங்க. அந்த பொருளில் ஒரு காந்த தூண்டல் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. உருவாகும் காந்த தூண்டலை செயல்படுத்தப்படும் காந்த புலத்திற்கு எதிர் திசையில் வைக்கும்போது ஒரு வலிமை குறைந்த காந்த புலத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கவனிக்கணும். இப்போது ஒரு ஆர்பிட்டால் ஒரு தனிமம் இருக்குதுன்னா அதுக்கு அணு எண்ணை வச்சு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுகிறோம். எலக்ட்ரான் அமைப்பு எழுதிட்டோம். எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது அதனுடைய ஆர்பிட்டால்கள் எல்லாமே இணையாக இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். எல்லாமே இணையாயிடுச்சு அப்படின்னா அது டயாகாந்த பொருள்னு சொல்லலாம். ஸோ டயாகாந்த பொருள்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டயாகாந்த பொருள்னு சொல்கிறோம். இந்த டயாகாந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம புறகாந்த புலத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காந்த புலத்தால் இது விளக்கப்படும்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன உருவாகும்னா அந்த பொருளை ஒரு தூண்டல் உருவாகும்னு சொல்கிறாங்க. உருவாகும் காந்த தூண்டல் செயல்படுத்தப்படும் காந்த புலத்திற்கு எதிர் திசையில் பாருங்கள், உருவாகும் காந்த தூண்டல் எப்படி இருக்கும்னா நம்ம செயல்படுத்தப்படும் காந்த புலத்திற்கு எதிர் திசையில் ஒரு வலிமை குறைந்த காந்தப்புலத்தை ஏற்படுத்துதுன்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இந்த லைன் மறுபடியும் கவனிங்க. ஸோ காந்தப்புலத்தில் வைக்கும்போது புறகாந்தப்புலத்தில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா காந்தப்புலத்தால் அவை விளக்கமடையுது. புறகாந்தப்புலத்தில் வைக்கும்போது காந்தப்புலத்தால் என்ன ஆகுது? விளக்கமடையுது. அப்போ அந்த பொருளில் ஒரு காந்த தூண்டல் உருவாகுது. ஸோ உருவாகும் காந்த தூண்டல் செயல்படுத்தப்படும் காந்தப்புலத்திற்கு எதிர் திசையில் ஒரு வலிமை குறைந்த காந்தப்புலத்தை ஏற்படுத்துது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் டயாகாந்த தன்மை. நெக்ஸ்ட் பாராகாந்த தன்மை அப்படின்னா என்னன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாராகாந்த பொருட்களுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுனீங்க அப்படின்னா இணையாகாத எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். ஸோ இணையாகாத எலக்ட்ரான்கள்னால் எப்படி பாருங்கள். இப்போ நம்ம டி ஆர்பிட்டாலே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டி ஆர்பிட்டாலில் இணையாகாத எலக்ட்ரான்கள் இருக்கும். எப்படின்னு பாருங்கள், கவனிங்க. 1 2 3 4 5. ஓகேவா? சரியா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 6 7 8 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இணையாகாத எலக்ட்ரான்கள் இந்த 3D ஆர்பிட்டாலில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு சில பொருட்களுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது இந்த மாதிரி பாராகாந்த பொருட்கள் இணையாகாத எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். இணையாகாத எலக்ட்ரான்கள் இருந்துச்சு அப்படின்னா அவைகளை பாராகாந்தன்மையுடைய பொருட்கள்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒன்றிடமிருந்து ஒன்று தனித்திருக்குமாறு காந்த இருமுனைகளை கொண்டுள்ளன. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காந்த பொருட்கள் எப்படி இருக்குன்னா ஒன்றிடம் இருந்து ஒன்று தனித்திருக்குமாறு காந்த இருமுனைகளை பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. புறகாந்த புலம் செயல்படாத நிலையில் காந்த இருமுனைகள் ஒழுங்கின்றி அங்கும் இங்கும் அமைந்துள்ளன. புறகாந்த புலம் செயல்படாத நிலையில் இருக்கும்போது காந்த இருமுனைகள் எப்படி இருக்குன்னா ஒழுங்கின்றி அங்கும் இங்கும் அமைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. பாராகாந்த பொருள் அப்படின்னா இணையாகாத எலக்ட்ரான்களை இருந்துச்சுன்னா அது பாராகாந்த பொருள்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இருமுனைகள் மேல் நோக்கி கீழ் நோக்கி இருக்கு இல்லையா, அந்த இருமுனைகள் பார்த்திங்கன்னா காந்த இருமுனைகள் இருக்குது. அந்த காந்த இருமுனைகள் எப்படி இருக்குன்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று தனித்திருக்குமாறு காந்த முனைகளை பெற்றிருக்குது. புறகாந்த புலம் செயல்படாத நிலையில் காந்த இருமுனைகள் ஒழுங்கின்றி அங்கும் இங்கும் அமைஞ்சிருக்குதாம். ஓகேவா? நாங்கள் புறகாந்தத்தை செயல்படுத்தலை. அந்த நிலையில் காந்த இருமுனைகள் ஒழுங்கின்றி அங்கும் இங்கும் அமைஞ்சிருக்குதாம். இத்தகைய திடப்பொருட்கள் நிகர காந்தத்தன்மையை பெற்றிருக்காது. இந்த திடப்பொருட்கள் என்ன ஆகாதுன்னா நிகர காந்தத்தன்மையை பெற்றிருப்பதில்லை. ஆனால் காந்த புலம் செலுத்தப்படும் போது என்னாகுதுன்னா காந்த இருமுனைகள் புறகாந்த புலத்தின் திசையில் அவற்றிற்கு இணையாக ஒருங்கமையுது. ஓகேவா? காந்த புலம் செயல்படுத்தும் போது என்னாகுதுன்னா காந்த இருமுனைகள் புறகாந்த புலத்தின் திசையில்
அவற்றிற்கு இணையாக ஒருங்கமையுதாம். இதனால் புறகாந்த புலத்தினால் ஈர்க்கப்படுதாம். ஸோ பாராகாந்த பொருள் அப்படின்னா இணையாகாத எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவை காந்த இருமுனைகள் ஒன்றிடம் ஒன்று தனித்திருக்குமாறு இருக்கும். புறகாந்த புலம் செயல்படாத நிலையில் இருமுனைகள் ஒழுங்கின்றி அங்கும் இங்கும் அணைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒழுங்கின்றி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் திடப்பொருட்கள் நிகர காந்தத்தன்மையை பெற்றிருக்காது. ஆனால் காந்த புலத்தை நம்ம செலுத்தும் போது என்னாகும்னா அந்த இருமுனைகள் புறகாந்த புலத்தின் திசைக்கு இணையாக வந்துடும். புறகாந்த புலத்தின் திசைக்கு இணையாக வருதுன்னா புறகாந்த புலத்தால் இது என்ன பண்ணுதுன்னா ஈர்க்கப்படுதுன்னு அர்த்தம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் பாராகாந்த பொருள். ஸோ இப்போ டயாகாந்த பொருளுக்கும் பாராகாந்த பொருளுக்கும் வித்தியாசம் புரியுதா? டயாகாந்த பொருள்னா எல்லாமே இணையாக இருக்கும். பாராகாந்த பொருள்னா தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கும், இணையாகாத எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். சரி, இது பார்த்திங்கன்னா டயாகாந்த பொருளாக இருந்தால் புற காந்தப்புலத்தில் வைக்கும்போது காந்தப்புலத்தால் என்ன ஆகும்னா விளக்கப்படும். பாராகாந்த பொருளாக இருந்தால் காந்தப்புலத்தினால ஈர்க்கப்படும். அங்கே காந்த தூண்டல் உருவாகுது ஸ்டூடெண்ட்ஸ். பாராகாந்த பொருள் டயாகாந்த பொருளில் காந்த தூண்டல் உருவாகுது. அந்த காந்த தூண்டல் செலுத்தப்படும் காந்தப்புலத்திற்கு எதிரான திசையில் ஒரு வலிமை குறைந்த காந்தப்புலத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னோம் டயாகாந்த பொருளில். பட் பாராகாந்த பொருளில் பார்த்திங்கன்னா அந்த இருமுனைகள் ஒன்றுக்கொண்டு ஆப்போசிட்டில் இருக்கும். புறகாந்த புலம் செயல்படாத வரையில் காந்த முனைகள் ஒழுங்கின்றி அங்கும் இங்குமா இருக்கும்னு சொன்னாங்க. சப்போஸ் நிகர காந்த தன்மையை பெற்றிருக்காது. ஆனால் காந்தப்புலம் செலுத்தப்படும் போது என்னாகும்னா இருமுனைகள் புறகாந்த புலத்தின் திசைக்கு இணையாக ஒருங்கமைக்கப்படுது. ஸோ அதனால் புறகாந்த திசையில் ஈர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஃபெரோகாந்த பொருட்கள். ஃபெரோகாந்த பொருட்கள் அப்படின்னா சிறிய பெருங்கூறு அமைப்புகளை கொண்டுள்ளன. ஃபெரோகாந்த பொருட்கள் எப்படி இருக்குன்னா சிறியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பெருங்கூறு அமைப்புகளை உடையது. ஸோ சிறியதாக இருந்தாலும் முள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கூறுகள் எல்லாமே பெரிய பெருங்கூறுகளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெரோகாந்த பொருட்கள் அப்படின்னா சிறிய பெருங்கூறு பாருங்கள், சிறிய பெருங்கூறு அமைப்புகளை கொண்டுள்ளன. ஒவ்வொரு பெருங்கூறு அமைப்பிலும் காந்த இருமுனைகள் ஒருங்கே அமைந்துள்ளன. அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருங்கூறுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய காந்த இருமுனைகள் எப்படி இருக்குன்னா ஒரு ஓரமாக ஒருங்காக இருக்கும், ஒரே மாதிரி ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெருங்கூறுகள் எல்லாம் அடுத்தடுத்த பெருங்கூறுகளின் இருமுனை சுழற்சியானது ஒழுங்கின்றி இருக்குமா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பெரோகாந்த பொருட்கள் அப்படின்னா அதில் சிறு பெருங்கூறு அமைப்புகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த பெருங்கூறு அமைப்புகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னா காந்த இருமுனைகளை ஒருங்கே பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க, ஒருங்கே அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அடுத்தடுத்த பெருங்கூறின் இருமுனைகள் சுழற்சியானது ஒழுங்கின்றி அமைஞ்சிருக்குமா? இணையாகாத டி எலக்ட்ரான்களை பெற்றுள்ள சில இடைநிலை தனிமங்கள் அல்லது அவைகளின் அயனிகள் பெரோகாந்த தன்மையை பெற்றிருக்குமா? ஸோ காந்த இருமுனைகள்னால் ஒன்று மேல் நோக்கி இன்னொன்று கீழ் நோக்கி இருக்கு இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க பெரோகாந்த பொருட்கள் அப்படின்னா. கவனிங்க, இந்த மாதிரி பெரோகாந்த பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய பெருங்கூறுகள் இருக்காம். இந்த மாதிரி பெருங்கூறுகள் இருக்குதான். அந்த பெருங்கூறுகள் எல்லாமே இருமுனைகள் காந்த இருமுனை இந்த பெருங்கூறுகளினுடைய காந்த இருமுனை எப்படி இருக்குன்னா ஒருங்கே அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பெருங்கூறுகளினுடைய இருமுனை சுழற்சி இந்த இருமுனையினுடைய சுழற்சி ஒழுங்கின்றி இருக்குது. ஸோ ஒழுங்கின்றி இருக்கிறதுனால இணையாகாத டி எலக்ட்ரான்களை பெற்றிருக்குதாம். ஸோ ஒழுங்கின்றி இருக்கிறதுனால இதில் என்ன இருக்குதுன்னா இணையாகாத டி எலக்ட்ரான்களை பெற்றிருக்குதாம். சில இடைநிலை தனிமங்கள் அல்லது அவைகளின் அயனிகள் என்ன மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி இணையாகாத டி எலக்ட்ரான்களை பெற்றுள்ள சில இடைநிலை தனிமங்கள் அல்லது அவற்றினுடைய அயனிகள் பெரோகாந்த தன்மையோடு இருக்குமா? கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், பாராகாந்த தன்மையும் பெரோகாந்த தன்மையும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் இடையாகாத எலக்ட்ரான்கள் டி எலக்ட்ரான்கள் இருக்கும். இங்கே பாராகாந்த தன்மையிலையும் இருக்கும், ஃபெரோகாந்த தன்மையிலையும் இருக்கும். ஆனால் இங்கே ஃபெரோகாந்த பொருட்களில் பார்த்திங்கன்னா அந்த பெருங்கூறில் எல்லாம் அடுத்தடுத்த பெருங்கூறுகளுடைய இருமுனை சுழற்சி ஒழுங்கின்றி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒழுங்கின்றி இருக்கிறதும் இருக்கணும், அதே டைம் இணையாகாத டி எலக்ட்ரான்களை பெற்றுள்ள சில இடைநிலை தனிமங்கள் அல்லது அவைகளின் அயனிகளாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைநிலை தனிமங்கள் மற்றும் அயனிகள் என்ன தன்மை உடையதாக இருக்குன்னா ஃபெரோகாந்த தன்மை உடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் நெக்ஸ்ட்டு பெரும்பாலான நேர்வுகளில் பார்த்திங்கன்னா பாராகாந்தத்தன்மை உடைய 3D இடைநிலை உலோகங்களின் காந்த திருப்புத்திறனானது
அவைகளின் எலக்ட்ரான் சுழற்சியினால் உருவாகும் காந்த திருப்புத்திறனை மட்டுமே பொறுத்தமைவதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரும்பாலான நெருமுகளில் பார்த்திங்கன்னா பாரா காந்தத்தன்மையுடைய 3D இடைநிலை உலோகங்களினுடைய காந்த திருப்புத்திறன் வந்து அவைகளின் எலக்ட்ரான் சுழற்சியினால் உருவாகும் காந்த திருப்புத்திறனை மட்டுமே பொறுத்தமையுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்புத்திறன் எல்லானது அதனில் அடங்கி உள்ளதாகவும் கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க. காந்த திருப்புத்திறனை பின்வருமாறு குறிப்பிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். மியூஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு மியூ பி. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல நல்லா கவனித்து சொல்லணும். பெரும்பாலான நேர்முகளில் பார்த்திங்கன்னா பாராகாந்தத்தன்மை உடைய 3D இடைநிலை உலோகங்கள் வந்து உலோகங்களின் காந்த திருப்புத்திறன் வந்து அவைகளின் சுழற்சி எலக்ட்ரானுடைய சுழற்சியினால் உருவாகும் காந்த திருப்புத்திறனை மட்டுமே பொறுத்தமையுதுன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஸோ பாராகாந்தத்தன்மைனா எப்படி இருக்கும்? இணையாகாத எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும். அந்த இணையாகாத எலக்ட்ரான்களுடைய சுழற்சியினால் உருவாகும் சுழலும் இணையாகாத எலக்ட்ரான்கள் என்னாகும்? சுழலும். அப்படி எலக்ட்ரான்கள் சுழலும் போது எப்படி சுழலுதுன்னு பார்க்கணும். அப்போ எலக்ட்ரான்கள் சுழலும் போது காந்த திருப்புத்திறன் எலக்ட்ரானுடைய சுழற்சியினால் உருவாகும் காந்த திருப்புத்திறன் மதிப்பை பொறுத்து மட்டுமே என்ன அமையுமா? பாராகாந்தத்தன்மை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆர்பிட்டாலுடைய திருப்புத்திறன் எல்லானது அதனில் அடங்கியிருக்கதாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, காந்த திருப்புத்திறனுடைய கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு என்னென்னா மியூஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு மியூ பி. ஓகேவா? மியூஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 மியூ பின்னு போடுறோம். இங்கே எஸ்ஸுங்கிறது என்னென்னா இணையாகாத எலக்ட்ரான்களின் தற்சுழற்சி குவாண்டம் எண்களின் கூடுதலை குறிப்பிடுகிறது. ஸோ இங்கே எஸ்ஸுங்கிறது என்னென்னா ஸோ இணையாகாத எலக்ட்ரான்கள் இருக்குதா? பாராகாந்தத்தன்மைனாவே இணையாகாத எலக்ட்ரான்கள் இருந்தால் பாராகாந்தத்தன்மையா? ஸோ இப்போ பாராகாந்தத்தன்மை எஸ்ஸுங்கிறது இணையாகாத எலக்ட்ரான்களின் தற்சுழற்சி குவாண்டம் எண்களின் கூடுதலை தான் நம்ம எஸ்ன்னு குறிக்கிறோம். இங்கே மியூபிங்கிறது என்னென்னா போர் மேக்னட்டான் அப்படின்னு சொல்லலாம். அலகு மியூபிங்கிறது போர் மேக்னட்டான், எஸ்ஸுங்கிறது இணையாகாத எலக்ட்ரான்களின் தற்சுழற்சி குவாண்டம் எண்களின் கூடுதல். ஓகேவா? எஸ். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் என் அப்படிங்கிற தனித்த இணையாகாத எலக்ட்ரான்களை கொண்டுள்ள ஒரு அயனிக்கு எஸ் மதிப்பை n/2 அப்படின்னு குறிப்பிடலாம். n அப்படிங்கிற தனித்த இணையாகாத எலக்ட்ரான்களை கொண்டுள்ள ஒரு அயனிக்கு எஸ்ஸோட மதிப்பை n/2ன்னு குறிக்கணும். ஸோ n/2ன்னு குறிக்கிறோம். ஜியோட மதிப்பை 2ன்னு குறிக்கிறோம். ஸோ என்னன்னு தனித்த இணையாகாத எலக்ட்ரான்களை கொண்டுள்ள ஒரு அயனிக்கு எஸ் மதிப்பு என்ன அப்படின்னா எஸ் மதிப்பை n/2ன்னு குறிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜி மதிப்பை 2ன்னு குறிக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தற்சுழற்சியை மட்டுமே பொறுத்தமையும் காந்த திருப்புத்திறனை வந்து நம்ம இப்படி குறிப்பிடலாம். ஸோ மியூஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 மியூ பி அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? எஸ். சரி, கவனிங்க, இதில் நம்ம போட்டிருந்தோம் மியூஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 மியூ பி அப்படின்னு போடுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னங்கிறது தனித்தனியாகாத எலக்ட்ரான்கள்னு சொல்லியிருக்கோம். எஸ்ஸோட மதிப்பு n/2ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? எஸ்ஸோட மதிப்பு பிரதியிடலாமா? ஜி மதிப்பு 2ன்னு போட்டிருக்கிறோம். ஜி மதிப்பு 2, எஸ் மதிப்பு n/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, ஜி மதிப்பு 2, எஸ் மதிப்பு n/2 ப்ளஸ் 1 அப்படின்னு போடுறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், அப்புறம் ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பொதுவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சேர்த்து எல்சிஎம் எடுத்துட்டாங்க. எல்சிஎம் எடுத்துட்டா மேலே இருக்கிற எண் வராது, கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 4 எல்சிஎம் எடுத்துட்டாங்க. பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 2 வெளியே இருக்குது. ரூட் ஆஃப் n/2 ப்ளஸ் 1ன்னு இருக்குதா? ஓகேவா? கீழே என்ன பண்ணுறோம்? n/2 ப்ளஸ் 1 இருக்குதா? ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், கவனிங்க, நான் போட்டு காமிக்கிறேன். மியூஸ் ஈக்குவல் டு ஜி வந்து 2, அடுத்து s/2 இன்ட்டு s/2 ப்ளஸ் 1 மியூ பின்னு இருக்குது. சரி, இப்போ நான் கவனிங்க, பொறுமையாக பார்க்கணும். 2 அப்படியே வச்சுக்கோங்க. s/2 ஃபஸ்ட்டு s/2 அப்படியே போட்டுக்கோங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ இந்த கவனிக்கணும், எஸ் கிடையாது என்னு. ஸோ மியூஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குதா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்ஸுக்கு பதிலாக என் பை டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஜிக்கு பதிலாக டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி போடுறோன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மியூஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எஸ்ஸை வந்து என் பை டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், என் பை டூ ப்ளஸ் 1 இன்ட்டு மியூபி. இப்போ நாம் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2 அப்படியே வச்சுக்கோங்க, என் பை டூவை அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 2 இன்ட்டு, நல்லா கவனித்து போடணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என் மட்டும்தான் வரும். ஸோ கீழே 2 இருக்குது. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் n + 2 அப்படின்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மியூ அப்படியே வச்சுக்கோங்க, ரூட் 2 முன்னாடி இருக்குது, n பை 2 அப்படியே போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே n பை 2 காமனாக இருக்குது. ஸோ பாருங்க, n + 2 பை 2 தான் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வரும்போது என்ன பண்ணணும்னா, இந்த 2னா 4 எல்சிஎம்மாக எடுத்துக்கோங்க. 4 எல்சிஎம்மாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும், எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, நம்ம அப்படியே பெருக்கி போட்டிருக்குறாங்க. சரியா. இப்போ எல்சிஎம் எடுத்து போட்டுட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். மியூஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு n பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பை 2 இன்ட்டு n + 2 பை 2ன்னு போட்டிருக்கோமா. அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ மியூஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n பை 2 n + 2 பை 2 அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம மியூஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு கீழே வந்து 4ன்னு போடுறோம், n + 2ன்னு போடுறோம், n + 2ன்னு போடுறோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணுறோம். 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் கீழே 2ன்னு வரும். அப்போ என்ன வரும் அப்படின்னா, மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 2 bm, n இன்ட்டு n + 2 bm. மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 2 மியூ பி அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, தற்சுழற்சியே மட்டுமே பொறுத்தமையும் காந்த திருப்புத்திறன். ஓகேவா. இப்போ எழுதின மியூ தான் என்னென்னா, தற்சுழற்சியே மட்டுமே பொறுத்தமையக்கூடிய காந்த திருப்புத்திறன். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 2 மியூ பிங்கிறது போர் மேக்னட்டான். ஸோ பாராகாந்த தன்மையை கணக்கிடுறதுக்கு வாய்ப்பாடு என்னென்னா, ஸோ மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n + 2 மியூ பி. சரி, இந்த மேற்கண்ட வாய்ப்பாட்டை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா, காந்த திருப்புத்திறன் மதிப்புகளை பரிசோதனையின் மூலம் கண்டறியப்பட்ட மதிப்புகளோடு ஒப்பிட்டு அட்டவணையில் தரப்பட்டு இருக்குது. பெரும்பாலான நேர்வுகளில் அவற்றுக்கிடையே பெரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை. ஓகேவா. எஸ் பாருங்கள், இப்போ ஸ்காண்டியம் கொடுத்துருக்குறாங்களா. ஸ்காண்டியம் நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு தெரியும். ஸ்காண்டியத்தின் அணு எண் 21. ஸோ 21னா 21 எலக்ட்ரான்கள் இருக்குது. 21 எலக்ட்ரான்கள் நாம் எப்படி எழுதலாம், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு 18 எலக்ட்ரான் ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பாக எழுதிடலாம். ஓகேவா. சரி, 18 எலக்ட்ரான்கள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 3D 4s. ஓகேவா. இப்போ 4s நிரப்பினதுக்கு அப்புறம் தான் 3Dயை நிரப்பணும். இப்போ 18 + 2னா என்ன வந்துருச்சு, 20 எலக்ட்ரான்கள் முடிஞ்சிருச்சு. எஸ். நெக்ஸ்ட்டு 3Dயில் எத்தனை எலக்ட்ரான்கள் வரணும், 3Dயில் 1 எலக்ட்ரான் வரணும். ஓகேவா. அப்போ பாருங்கள், 18 + 2 20, 21 எலக்ட்ரான்கள் வந்துருச்சா. எஸ். அடுத்து இப்போ நம்ம ஸ்காண்டியம்னு இருந்தால் ஓகே, 3D 1 வந்திருக்குது. சப்போஸ் ஸ்காண்டியம் 3+ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்காண்டியம் 3+னா என்ன ஆகும், 3D ஆர்பிட்டால் இருக்குமா பாருங்கள். இப்போ ஸ்காண்டியம் 3+ அப்படின்னா இது 3 எலக்ட்ரான்களை என்ன பண்ணிடுச்சு, இழந்துருச்சு. ஸ்காண்டியம் 3+ அப்படின்னா இது என்ன பண்ணிடுச்சு, 3 எலக்ட்ரான்கள் இழந்துருச்சு. இங்கே இருக்கிற 2 எலக்ட்ரான்கள் இது ரெண்டும் போயிடும். அப்போ 18 எலக்ட்ரான் 3D ஆர்பிட்டால் இருக்குதா, கிடையாது. 3D 0 அப்படின்னா அது என்னது, இந்த இடத்துல டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்களே இல்லை. அப்போ எலக்ட்ரான்களே இல்லைன்னா வாய்ப்பாட்டில் பிரதியிட்டோம்னா என்னோட மதிப்பு என்னங்கிறது தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்களே இல்லைன்னா 0. நம்ம மியூ வந்து பாராகாந்தன்மையினுடைய மதிப்பு என்னவா வரும், 0ன்னு வரும். ஓகேவா. 0ன்னு வருது அப்படின்னா என்ன தன்மை உடையதாக இருக்கும்னா டயாகாந்த தன்மை உடையதாக இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டானியம் 4+, டைட்டானியம் 4+ம் 3D 0 தான். வெனேடியம் 5+ம் 3D 0 தான். ஸோ D 0ன்னு வந்தாலே டயாகாந்த தன்மை தான் இருக்கும், பாராகாந்த தன்மை இருக்காது. சரி, இப்போ நம்ம டைட்டானியம் எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டைட்டானியத்தினுடைய அணு எண் வந்து பார்த்திங்கன்னா 22.
டைட்டானியத்தினுடைய அணி எண் 22. 22 எலக்ட்ரானை எப்படி குறிப்பிடலாம்? ஆர்கான்னு போட்டுட்டு 3d4s2 பாருங்கள், 22னா 18 எலக்ட்ரான்கள் வந்துருச்சா? ஸோ 18 எலக்ட்ரான்களை இங்கே போட்டுட்டோமா? ஸோ மீதி 2 எலக்ட்ரானை 4s போட்டால் 20 எலக்ட்ரான்கள் வந்துருச்சா? மீதி 2 எலக்ட்ரானை எங்கே போடலாம்? 3d2 போடலாம். ஓகேவா? அப்போ நம்ம டைட்டானியத்துக்கு எழுதியிருக்கிறோம். அடுத்து சப்போஸ் டைட்டானியம் 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான்கள் போகணும். பாருங்கள், இங்கேருந்து 2 எலக்ட்ரான், இங்கேருந்து 1 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ என்ன வருது? ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பை போட்டுட்டு 3d1 எலக்ட்ரான் அமைப்புன்னு போடுறோம். 3d1. ஸோ அப்போ 3d1 அப்படின்னா டி ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ மியூஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும்? மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 bm தானே? n+n. இப்போ இந்த இடத்துல என்னங்கிறது என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? n வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இதில் பிரதியிடலாம். ரூட் ஆஃப் 1 இன்ட்டு 1+2. அப்போ என்ன வரும்? √3 வரும். √3க்கு என்ன வேல்யூ? 1.73 bm. ஸோ 1.73 bm. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடணும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெனேடியம் 4+க்கும் D1 எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ 1.73 μb. ஸோ இதனுடைய இது வந்து பாராகாந்த தன்மை உடையது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? எஸ். அடுத்து பாருங்கள், டைட்டானியம் 2+. டைட்டானியம் 2+னா அது 2 எலக்ட்ரான்களை இழந்துடும். 2 எலக்ட்ரான்கள் 3d ஆர்பிட்டாலில் போயிடுச்சுன்னா இருக்கிற 2 எலக்ட்ரான்களையும் இழந்துருச்சு அப்படின்னா 4sல டைட்டானியம் 2+, வெனேடியம் 3+. ஓகேவா? அப்போ டைட்டானியம் எடுத்துக்கிறீங்க. டைட்டானியத்தினுடைய அணி எண் வந்து 22. 22னா எலக்ட்ரான் அமைப்பு 3d ஆர்கான், முன்னாடி ஆர்கான் போட்டுக்கோங்க, 18 எலக்ட்ரான், 4s2. ஓகேவா? இதில் மொத்தம் 18 + 2 20 எலக்ட்ரான். 22 இருந்தால் டைட்டானியம் 2 எலக்ட்ரான்கள் போகுது. அந்த 2 எலக்ட்ரான் எங்கேருந்து போகுதுன்னா 4s ஆர்பிட்டாலிருந்து போகுது. அப்போ 3d2 எலக்ட்ரான் அமைப்பை பெறுது. ஸோ டைட்டானியம் 2+ 3d2ங்கிற எலக்ட்ரான் அமைப்பை பெறுது. D2 எலக்ட்ரான் அமைப்பை பெறுது. ஸோ D2 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றால் டி ஆர்பிட்டாலில் 2 தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் வரும். அப்போ வந்து நம்ம மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 bmனு போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகுது? 2 எலக்ட்ரான்களை அப்படியே 2 × 2 + 2ன்னு போடுறோம். அப்போ 4 × 2 8. ஸோ 8ன்னு வருது, √8ன்னு வருது. ஸோ √8 நாம் என்னென்னு போட்டுக்கலாம்? 2√2ன்னு போட்டுக்கலாம். ஸோ 2√2 அப்படின்னா √2வினுடைய மதிப்பால் 2வை பெருக்கணும். ஸோ பெருக்கணும் என்ன ஆன்சர் வரும்னா 2.83 μb அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதுக்கு வந்து அப்சர்வ்டு வேல்யூ வந்து 2.76ன்னு வருது. ஓகேவா? அதே மாதிரி குரோமியம், மேங்கனஸ், வெனேடியம் எல்லாத்துக்கும் போடுங்க. அணி எண்ணை வச்சு எலக்ட்ரான் அமைப்பு எழுதி அதில் ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் வந்து பார்த்திங்கன்னா குரோமியம் 3+, மேங்கனஸ் 2+, வெனேடியம் 2+க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா D3 எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ D3னா டி ஆர்பிட்டாலில் தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் 3 இருக்குது. அப்போ மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n இன்ட்டு n+2 bmனு போடுவோம். ஸோ அப்போ n வந்து 3 × 3+2ன்னு போடுறோம். அப்போ 3+2 வந்து 5 + 3 5 × 3 15 √15 வருது. √15க்கு ரூட் பார்த்தோம் அப்படின்னா 3.87 μbன்னு வருது. அப்சர்வ்டு வேல்யூ 3.86ன்னு வருது. ஸோ குரோமியம் 2+ம் மேக்னஸ் 2+க்கு D4 எலக்ட்ரான் அமைப்பு 4 தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள். அப்போ மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 × 4+2ன்னு வருது. அப்போ 24 ஸ்கொயர் ரூட் வருது. அப்போ 4.89 மியூன்னு மாறுது. 4.80ங்கிறது மியூ அப்சர்வ்டு. அதே மாதிரி மேங்கனஸ் 2+ம் இரும்பு 2+ எடுத்துக்கிறோம். D5 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5 × 5 + 2ன்னு வருது. ஸோ அப்போ 10, 5 + 2னா 8, 5 + 2னா 7, 7 × 5 35. 35ன்னு போட்டோம்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட்டுடைய மதிப்பு 35னுடைய ஸ்கொயர் ரூட் மதிப்பு என்ன வருதுன்னா 5.91ன்னு வருது. அப்போ அப்சர்வ்டு வேல்யூ 5.96ன்னு வந்திருக்குது. அதே மாதிரி கோபால்ட் 3+, இரும்பு 2+க்கு வந்து D6 எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ 4 தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் வரும். D6ன்னு எப்படி போடுவீங்க பாருங்கள். ஸோ அப்போ 5 ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால்னா 5 ஆர்பிட்டால். ஸோ ஒன்றுலேயும் ஒரு எலக்ட்ரான்கள் போடணும். 1 2 3 4 5. ஓகேவா? 6வது 5 போட்டாச்சா? 6வது எலக்ட்ரான் எங்கே கொண்டு போய் நிரப்புவீங்க? இங்கே வந்து நிரப்பணும். ஃபஸ்ட்டில் வந்து நிரப்பணும். 6வது எலக்ட்ரான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டில் வந்து நிரப்பணும். இப்படி நிரப்பிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் இதில் எவ்வளவு இருக்குது?
D6 அப்படிங்கும்போது 4 தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் வந்துருச்சு. 1 2 3 4ன்னு 4 தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் வருது. ஓகேவா? அதுக்கு போட்டால் மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 × 4 + 2ன்னு வரும். ஸோ 4 + 2 6 6 × 4 24 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 24. அப்போ 24உடைய ரூட் மதிப்பு 4.89. அப்சர்வ்டு பண்ணது 5லேருந்து 5.3லேருந்து 5.5 வரைக்கும் வரலாம். அடுத்து கோபால்ட்டுக்கு போடுறீங்க. கோபால்ட்டுக்கு D7 எலக்ட்ரான் அமைப்பு. D7 எலக்ட்ரான் அமைப்பை எப்படி போட்டு காமிப்பீங்க பாருங்கள். ஸோ இப்போ D7 எலக்ட்ரான் அமைப்பு எப்படி குறிப்பீங்க? 1 2 3 4 5. அடுத்து 6 7. ஓகேவா? ஸோ இப்போ தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் D7ஆக இருந்தால் என்னென்னு வருது? 3ன்னு வருது. ஓகேவா? 3ன்னு வந்தால் நம்ம எப்படி போடலாம் பாருங்கள். ஸோ ரூட் ஆஃப் 3 × 3 + 2ன்னு போடுறோம். அப்போ ரூட் 15. ஸோ 3.87ங்கிறது ரூட் 15உடைய வேல்யூ. ஸோ அப்போ இதுக்கு வந்து எல்லை வந்து 4.4லேருந்து 5.2 வரைக்கும் இருக்குது. நிக்கல் 2+. ஸோ நிக்கல் 2+னுடைய எலக்ட்ரான் அமைப்பு D8 எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ D8ஆக இருந்துச்சு அப்படின்னா D8 எலக்ட்ரான் அமைப்பு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுது? எக்ஸ்ட்ராவாக இங்கே D8 அப்படிங்கும்போது கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். D8 எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ 3D8ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுது? 3D8 எலக்ட்ரான் அமைப்பு. ஸோ அப்போ வந்து D ஆர்பிட்டாலில் 5 பாக்ஸு. ஸோ ஒன்றுலேயும் ஒரு எலக்ட்ரானாக போடுறோம். 1 2 3 4 5. அடுத்து 6 7 8. தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் 2 தான் வருது. தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் 2 அப்படிங்கும்போது D2 எலக்ட்ரான் அமைப்பு ரூட் ஆஃப் 2 × 2 + 2ன்னு வருது. ரூட் 8. ரூட் 8னுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.83 μBன்னு வருது. ஸோ அப்சர்வ்டு வேல்யூ 2.9லேருந்து 3.4 வரைக்கும் வருது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் நிக்கல். ஸோ நிக்கலுக்கு வந்து நிக்கல் 2+க்கு D8ன்னு வருது. அப்போ எலக்ட்ரான் அமைப்பு போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் 5 ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ அப்போ D8னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் எத்தனை வருது? 2 வருது. ஸோ அப்போ மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 × 2 + 2ன்னு போட்டால் ரூட் 8. ரூட் 8க்கு மதிப்பு 2.83 மியூ. ஸோ காப்பர் 2+. சரி, காப்பர் 2+க்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பர் 2+க்கு D9 எலக்ட்ரான் அமைப்பு. அப்போ D ஆர்பிட்டாலில் 9 எலக்ட்ரான்களை நிரப்பணும். 1 2 3 4 5. அடுத்து 6 7 8 9. ஸோ தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் எத்தனை வருது? 1 வருது. ஸோ 1 வந்தால் D9 எலக்ட்ரான் அமைப்பு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ தனித்திரட்டை எலக்ட்ரான்களை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 × 1 + 2ன்னு வருது. ரூட் 3ன்னு வருது. ரூட் 3னுடைய வேல்யூ 1.732 μB. ஸோ அதனுடைய எல்லை வந்து 1.8லேருந்து 2.2 வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Cu2+. ஸோ நெக்ஸ்ட்டு Cu+ மற்றும் Zn2+. Cu+ அண்ட் Zn2+ அதுக்கு போடுறோம். இதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா D10 எலக்ட்ரான் அமைப்பு வருது. ஸோ D10 எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னா D ஆர்பிட்டாலில். ஸோ இதுதான் D ஆர்பிட்டால். ஸோ D ஆர்பிட்டாலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 பாக்ஸ் இருக்குது. 5 பாக்ஸ்லையும் தனித்திரட்டை எலக்ட்ரான் 1 2 3 4 5. ஓகே. அடுத்து 6 7 8 9 10. 10 எலக்ட்ரான்கள் நிரம்புது. 10 எலக்ட்ரான்களும் நிரம்பிருச்சுன்னா இங்கே தனித்திரட்டை எலக்ட்ரான்களே இல்லை. அப்போ இது பாராகாந்தத்தன்மை பெறாது, டயாகாந்தத்தன்மையே பெறும். ஸோ இந்த மாதிரி ஒரு தனிமத்துக்கும் எலக்ட்ரான் அமைப்பு எழுதி டி ஆர்பிட்டாலை குறிப்பிட்டு ஆர்பிட்டாலில் போட்டு தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் எத்தனை வருதுன்னு பார்த்து அதை மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n × n+2 அப்படிங்கிற மியூபி ரூட் ஆஃப் n × n+2 × மியூபி அப்படிங்கிற வாய்ப்பாடில் பிரதியிட்டு நாம் பாராகாந்தத்தன்மையை கணக்கிடலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டேபிள் இந்த டேபிள் ஃபுல்லாக தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கொஷின், அதே மாதிரி 2 மார்க் கொஷின்லையும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? நல்லா தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தினுடைய அணி எண் மெமரி பண்ணிக்கோங்க. அணி எண்ணும் எலக்ட்ரான் அமைப்பும் போட தெரியணும். எலக்ட்ரான் அமைப்பு போட தெரிஞ்சால் தான் நம்ம D1 D2 D3 கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சா தான் D ஆர்பிட்டலில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம தனித்திரட்டை எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கண்டுபிடிச்சி அதை மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n × n+2 μBயில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? பாராகாந்தத்தன்மையை கணக்கிடலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?